அனைவருக்கும் வணக்கம். கிஷோர் ஆக்ஸில் இருந்த நான் உங்கள் கிஷோர். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்டோட தான் இந்த வீடியோவை நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியோ பிராண்டில் உள்ள BTR11. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ரிசீவர். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து இந்த ப்ராடக்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வால்கி பிராண்டோடைய கிளிப்பானுங்கிற ஒரு ப்ளூடூத் ரிசீவர். இதை நான் எதுக்காண்டி வாங்கிறதுங்கிறதையும் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து ஆடியோ பாட்டு கேட்குறதுல வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் பாட்டு கேட்குறதுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ்லாம் வாங்கி நான் டேக் மூலமாக தான் மொபைலை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதில் ஒரு போர்ட்டபிலிட்டி இல்லை. டேக்கெல்லாம் வந்து நான் வந்து டைப்-சி போர்ட்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது எங்கே இந்த போர்ட் உடஞ்சிருப்போங்கிற பயம் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அதுக்காண்டி தான் நான் இந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு வாங்கினேன். நான் இதுவுமே நல்ல ப்ராடக்ட் தான். பட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெறும் USB-C கோடாக் மட்டும் தான் இருக்குது. அது போக அதில் வந்து என்ன ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரெஸ் ஆடியோ வந்து ஹை குவாலிட்டிலாம் கேட்க முடியாது. சரி, இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு நான் வந்து நெட்டில் பல ப்ளூடூத் ரிசீவரை பற்றி சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என் கண்ணில் ஒரு ப்ராடக்ட் பட்டுது. அதுதான் ஃபியோ BTR11ங்கிற ஒரு ப்ளூடூத் ரிசீவர். இதை வந்து நான் ஹெட்ஃபோன் ஜோனுங்கிற வெப்சைட்டில் இருந்து தான் வாங்கினேன். இதுதான் அந்த ப்ராடக்ட். பேக் சைடை காட்டுறேன்னா சரி, இதுதான் அந்த ப்ராடக்ட். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபா வருது. 2000 ரூபாய்க்கு ₹1 கம்மி, 1999 ரூபா. இதை தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட யூசேஜ் எப்படி இருக்குது, எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த ப்ராடக்ட். இதோட பேர் வந்து ஃபியோ BTR11. இதோட ப்ரைஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் 2000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுவுமே நல்லா காம்பேக்டாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து டைப்-C சார்ஜ் போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணதுக்கு நமக்கு வந்து 3.5 mm ஜாக் இருக்குது. ப்ராடக்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 15 கிராம்ஸுங்கிற மாதிரி சைட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இதுலேயுமே ஒரு கிளிப்பு இருக்குது. இந்த கிளிப்பானில் பார்த்த மாதிரி இதை கனெக்ட் பண்ணி நம்ம இங்கெல்லாம் மாட்டிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த ப்ராடக்ட்டு. இதை வந்து நான் மோஸ்ட்லி வந்து ஹெட்ஃபோன் ஜோன் அவங்களுடைய கிவியர்ஸ் கேடன்ஸாங்கிற ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 mV. அதுக்கப்புறம் 32 ohmல வந்து இதாகுங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இதே மாதிரி IEMஸ்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஹிஸ் நாய்ஸ்லாம் இல்லை. எனக்கு நிறைய பேர் வந்து ரிவ்யூவில் வந்து ஹிஸ் நாய்ஸ் இருக்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பட் நான் அதில் வந்து ஃபிர்ம்வேர்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு கேட்கும்போது எனக்கு ஹிஸ் நாய்ஸ்லாம் இல்லை. ஃபியோ வந்து அவங்களோட சாஃப்ட்வேர் இருக்குது, ஃபியோ சென்டர்ன்ட்டு. அதை ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த டிவைஸ்க்கான ஃபிர்ம்வேரை வந்து நாம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த IEM போட்டு கேட்கும்போது ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி செமையாக இருக்குது. நான் வந்து கேசி அவங்களுடைய AM01ங்கிற டேக்கை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது போக ஹெட்ஃபோன் ஜோன் அவங்களுடைய டேக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 டேக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 டேக்கை யூஸ் பண்ணும்போது என்ன குவாலிட்டி ஆடியோ இருக்கோ அதே குவாலிட்டியான ஆடியோவை வந்து என்னால் இந்த ஃபியோ BTR11 ப்ளூடூத் ரிசீவரை யூஸ் பண்ணி கேட்கும்போது கேட்க முடியுது. ஸோ ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. உங்கள் வீட்டில் வந்து நிறைய பழைய ஹெட்செட்லாம் இருக்குது, 3.5 ஹெட்செட்லாம் இருக்குதுன்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஓவர் த இயர் ஹெட்ஃபோன்ஸ் நான் வந்து ஃபிஃபைன் பிராண்டோடைய ஒரு ஹெட்ஃபோன் வச்சுருக்கிறேன், ஹைசைட்டுங்கிற ஹெட்ஃபோன். அந்த ஃபிஃபைன் ஹைசைட் ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸை போட்டு கேட்கும் போதுமே இந்த டிவைஸ்னால் பவர் சப்ளை பண்ணி ஆடியோ குவாலிட்டியை நல்லபடியாக கொடுக்க முடியுது. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளூடூத் ரிசீவரை தேடிட்டுருக்கீங்க, ஆடியோ ஃபைலாக இருக்கிறீங்க, நல்ல குவாலிட்டியில் ஆடியோ கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் வந்து டேக்கெலாம் யூஸ் பண்ணி ஃபோனில் யூஸ் பண்ணும்போது எங்கே அந்த போர்ட் உடஞ்சிருமோங்கிற பயம்லாம் இருக்குது. ஒரு போர்ட்டபிலிட்டி இல்லை. பஸ்ஸில் போகும்போது இல்லாட்டி வெளியில் வாக்கிங் போகும்போதெல்லாம் என்னால் கேட்கும்போது ஒரு போர்ட்டபிலிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபியோ பிராண்டோடைய BTR11 ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதை நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னா இதையும் ஒரு ஆப்ஷனாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆடியோ குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கிஷோர் ஆக்ஸுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.